கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய கிருபையினால நாம இந்த ஒரு பெரிய ஸ்டடியில தொடர் பாடமாக ஆரோன் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு 42 கேள்விகள் 44 கேள்விகளை நம்ம பார்ப்பதற்கு அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த ஒரு பெரிதான கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் செலுத்தலாம். ஸோ இன்னைக்கு தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த டாபிக்கு நம்ம போறோம். ஆரோனின் என்ற தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய பாடங்கள் நம்ம போகலாம். ஸோ போன தலைப்பில் ஆரோன் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்த பாடங்களில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள், டவுட் நினைச்சிருக்கா? இருந்தாக்கா நம்ம அதை பார்த்துட்டு கூட போகலாம். கிளியர், குட், ஓகே. அது ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஏன்னா ஆரோன் என்கிற தலைப்பின் கீழாக நிறைய இப்போ நம்ம இது வரைக்கும் துவங்கினது இது வரைக்கும் நிறைய பாடங்கள் தேவன் நமக்கு அதில் புரிய செய்தார். இன்றைக்கு நம்ம இந்த ஆரோனிக் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பாடங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஆசாரியத்துவம் அடையாளப்படுத்தியது மற்றும் புது சிருஷ்டியின் தற்போதைய வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய பாடங்கள். ஆசாரியத்துவம் வந்துட்டு அடையாளப்படுத்தியது என்ற அந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்ம அந்த பாடங்களை நம்ம தியானம் செய்யலாம். அது முதல் ஒரு கேள்வி, இந்த ஆசாரியரின் புதிய சுவாபத்தை அடையாளப்படுத்துவது என்ன? மேலும் புது சிருஷ்டி எவ்வாறு ஜெயம் கொள்ளுகிறது அப்படிங்கிறது அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான விடை நம்ம பார்க்கலாம். யார்? இந்த ஆசாரியரின் புதிய சுபாவத்தை அடையாளப்படுத்துவது என்ன? மேலும் புது சிருஷ்டி எவ்வாறு ஜெயம் கொள்ளுகிறது? இப்படியாக புது சிருஷ்டியின் வெற்றி அதனுடைய ஜென்ம சுபாவத்தை பலியிட்டதன் மூலம் கிடைத்தது. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அவர் தேவைகளின்படி இருந்திருந்தால் பலி செலுத்துவது அவசியம் இருந்திருக்காது என்ற நிலையில் இந்த வெற்றி தேவனையும் அவருடைய வாக்குத்தத்தங்களின் மூலம் அவருடைய சித்தத்தின்படி நமக்குள் கிரியை நடக்கிறது. அவருடைய வல்லமையையும் மகிமைப்படுத்துகிறது. ஆனால் தற்போதைய வாழ்க்கையில் புது சிருஷ்டிகளின் சுபாவம் பிரதிஷ்டை பலி செலுத்துதல் ஆகியவை இஸ்ரேலின் ஆரோனின் ஆசாரியத்துவத்துக்கும் அவர்களின் அதே மாதிரியான பலிகளுக்கும் முன்மாதிரியாக இருந்தன. ஆகவே அப்போஸ்தலர் விளக்கி சொல்லுகிறபடி இந்த புது சிருஷ்டிகளின் ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் மகிமையான ஆசாரியத்திற்கு அடையாளமாக அல்லது மாதிரியாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ பார்க்கும்போது நம்ம புது சிருஷ்டி இப்படியாக புது சிருஷ்டியின் வெற்றி அதனுடைய ஜென்ம சுபாவத்தை பலியிட்டதன் மூலம் கிடைத்தது என்கிற அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது அவங்க அனைவருக்கும் மேலாக ஆரோன் வரைக்கும் அவருக்கு பலி இடத்துக்கு தேர்ந்து கொண்டார். அவர் தேர்ந்து கொண்டு அவர் பிள்ளைகளே லேவியராக அவர் ஏற்றுக்கினார். அந்த பலி செலுத்துக்களை அவர் உலகத்தில் உள்ள எந்த சௌகரியத்தையும் அவருக்கு கொடுக்காம அவர் அவருக்கு மாத்திரம் அவருக்கு தேர்ந்தெடுத்துக்கின்னு சொத்தில் கூட அவருக்கு பாகம் கொடுக்கல. மற்ற எந்த ஒரு சிலாக்கியத்தையும் அவங்க கொடுக்காத தேவனுக்கென்று ஊழியத்துக்காக அவங்க தேர்ந்தெடுத்துக்கினாரு. அதே மாதிரி அவருக்கு உடைகளிலிருந்து மற்ற எல்லாத்துலேயுமே வித்தியாசமாகவே இருந்தது. அதே போல் நம்ம புது சிருஷ்டியாக இருக்கக்கூடியவங்க நம்ம பிரதிஷ்டை பண்ணவங்க அவரை போலவே நாமளும் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். அவர் என்னென்ன அவருக்கு முன்மாதிரி காட்டினாரோ அதே மாதிரி நாமளும் உலகத்துக்கு அப்பாற்பட்டவங்களாகவும் சாத்தானுக்கும் உலகத்திற்கும் சரீரத்திற்கும் பெயர் கிறிஸ்தவங்களுக்கு கூட நம்ம அப்பாற்பட்டவங்களா இருந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயம் கொள்கிற மாதிரி ஓடணும். இப்படி நடந்தாக்கா அவருக்கு ஏற்றதாக இருக்கும். மேற்படி ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அவர் தேவைகளின்படி இருந்திருந்தால் பலி செலுத்துவது அவசியம் இருந்திருக்காது. நம்ம பார்க்க போனால் இப்பொழுது ஆதாம் கெடுறதுக்கு முன்னாடி இருந்த சுபாவத்தில் நம்ம இருந்திருந்தாக்கா நம்ம எதுவும் தப்பு பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ நம்ம கடவுளுக்கு பலி செலுத்த அவசியமே இல்லை. நம்ம தப்பு பண்ணதாக நம்முடைய ஜென்ம சுபாவத்தை அவருக்கு பலியாக செலுத்தணும்.
இது நம்ம கெட்டுப்போன சுபாவத்தில் இருக்கக்குள்ள தான் அவருடைய வல்லமையின் கிருபை நம்மளுக்கு நிரந்தரமாக இறங்கி வருது. ஆனால் தற்போதைய வாழ்க்கையில் புது சிருஷ்டிகளின் விசுவாசம், பிரதிஷ்டை, பலி செலுத்துதல் ஆகியவை இஸ்ரேலின் ஆரோனின் ஆசாரியத்துவத்துக்கும் அவர்களின் அதே மாதிரியான பலிகளுக்கும் முன்மாதிரியாக இருந்தன. இதே மாதிரி ஆரோன் எந்தெந்த வழியில நடந்தாரோ, அதே மாரி புது சிருஷ்டி நம்ம நடந்துக்கலாம். அப்பொழுது தான் நம்பளுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஆகவே அப்போஸ்தலர் விளக்கி சொல்லுகிறபடி, இந்த புது சிருஷ்டியின் ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் மகிமையான ஆசாரியத்துவக்கு அடையாளமாக அல்லது மாதிரியாக இருக்கிறது. இப்ப மெல்கிசேதேக்கு அந்த காலத்துல அவர் குருவாகவும் இருந்தாரு. அவர் ராஜாவாகவும் இருந்தாரு. அதே மாதிரி நம்ம புது சிருஷ்டியும் குருவாகவும் இருக்க போறோம், ராஜாவும் இருக்க போறோம். அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறவரு. அவர் இப்ப ராஜாவும் இருக்கிறாரு. இப்ப அவர் குருவாவும் இருந்து அவரு தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றுட்டாரு. இப்ப அதுக்கும் பிற்பாடு பார்க்க போனா புது சிருஷ்டி எப்படி வெற்றி கொள்கிறதுன்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் அடிசுவடுகளை பின்பற்ற வேண்டும். எபேசியர் 10:7 கொஞ்சம் படிங்க. எபேசியர் எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருள்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். லூக்கா 4:18 கொஞ்சம் படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைகளையும், குருடருக்கு பார்வையும் பிரேசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும். பிலிப்பியர் 2:6-8 கொஞ்சம் படிங்க. பிலிப்பியர் 2:6-8. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 1 பேதுரு 2:23 கொஞ்சம் படிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இதுதான் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் அடிசுவடுகள். நாமும் உலகம், பசாசு, சரீரம், பெயர்சு கிறிஸ்துவங்களை விட்டு நம்ம பிரிஞ்சு, நம்ம ஆதாமனுடைய சுபாவத்திலிருந்து நம்ம நீக்கப்பட்டு, நம்ம உலகத்திலிருந்து அப்பாற்பட்டு, தேவனுக்கு என்ன பிரியமாக இருக்கிறதோ அதை வரைக்கும் செய்து, நமக்கு தேவனுக்கு பிரியமுள்ள சுகந்த வாசனை உள்ள பலியாக நம்மளை செலுத்தி, ஒவ்வொரு நாளும் நம்மளை அவருக்கு அர்ப்பணித்து, நம்மளையே தாழ்த்தி, இயேசு கிறிஸ்து மாதிரி நம்மளையே தாழ்த்தி அவருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழி நடக்கும்போது நம்ம வெற்றி கொள்வோம். அதுதான் புதிய சிருஷ்டி. தேங்க்யூ. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஆழமா படிச்சிருக்கிறாரு. வாரம் ஃபுல்லா அது தியானம் பண்ணியிருக்கிறாரு. நன்றி. ஸோ பிரியமானவர்களே, இங்கே நமக்கு இந்த கேள்வி பாருங்க, அது நல்ல ஒரு கேள்வி தான். அதாவது புது சிருஷ்டி எவ்வாறு ஜெயம் கொள்ளுகிறது? அது அந்த கேள்வி. ஸோ இங்கே ஆரோனுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆரோனின் அப்படின்னு சொல்லும்போது ஆரோன் ஆசாரியத்துவம், அதனுடைய அடையாளம் தான் இந்த கேள்வி. நம்ம ஏற்கனவே பார்த்த பாடங்கள் தான். ஸோ அதில் அந்த ஒரு புதிய சுவாபத்தை அடையாளப்படுத்துவது என்ன? ஆரோனினுடைய புதிய சுவாபம், புது சிருஷ்டி அது எப்படி வெற்றி கொள்ளுது, அது எப்படி அடையாளப்படுத்துது, இதுதான். ஸோ இதுல சௌர அருமை விளக்கம் கொடுத்தாரு. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? ஏன்னா இந்த புது சிருஷ்டி
ஜெயம் கொள்ளுதல் அது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஆசாரியத்துவத்தில் நமக்கு காமிக்கிறார். புது சிருஷ்டி எப்படி ஜெயம் கொள்ளுகிறது அதான். பிரதர் நீங்க next. இந்த இந்த ஒரு புது சிருஷ்டி பத்தி நம்ம பார்க்கும்போது பிரதர் கூட ஒரு இடத்துல இந்த வாட் பாஸ்டர் ரசல் செல்ல கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம வந்து எதைத்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய புது சிருஷ்டியை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பழைய சிருஷ்டி, நம்மளுடைய மாம்சத்தை தான் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்மளுடைய புதிய சிருஷ்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நம்ம வளர்க்கணும். புது சிருஷ்டியை நல்லா growth பண்ணணும். பட் பழைய சிருஷ்டி, அதாவது நம்மளுடைய மாம்சத்தை வந்து நம்ம பலி செலுத்தணும். அதை தான் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சில சமயத்துல இந்த ஒரு மாம்சத்தை வந்து நம்மளுடைய பழைய சிருஷ்டியை வந்து நெருப்புக்கிட்ட கொண்டு வரும்போது அது நல்லா எரியும். அப்படி எரியும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அது ரொம்ப வலிக்கும், ரொம்ப பெயினாக தான் இருக்கும். என்னதான் நம்மளுடைய பழைய சிருஷ்டிக்கு அந்த ஒரு வலி, அந்த ஒரு பெயின் இருந்தாலும், புது சிருஷ்டி வந்து அந்த ஒரு வலியில வந்து சந்தோஷமா இருக்கணும். புது சிருஷ்டியை வந்து ரிஜாய்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன அது கீழே அப்படியே என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ புது சிருஷ்டியை வந்து நம்ம எப்பவுமே வந்து அதான் அதாவது கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்காம பரலோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம எப்பவுமே நாடிட்டே இருக்கணும்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். நம்ம வந்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி தேவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மகிமை, அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு நம்பிக்கையை பத்தி தான் யோசிக்கணுமே தவிர, நம்மளுடைய பழைய மாம்சம் வந்து சில கடினமான அனுபவங்களை வந்து கடந்து வந்திருக்கும். அதை பத்தி நீங்க அடிக்கடி யோசிக்காதீங்க. அதை பத்தி எல்லார்ட்டையும் போயிட்டு சொல்லிட்டே இருக்காதீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் இவ்வளோ பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் உங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய ப்ரைடு வரக்கூட சான்ஸ் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வர சான்ஸ் இருக்கு. அப்போ மறுபடியும் வந்து உங்களுடைய பழைய மாம்சம் வந்து நீங்க எது எதெல்லாம் விட்டுருக்கிறீங்களோ, அது மறுபடியும் உயிர் தெழுந்து வரத்துக்கு கூட அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து அங்க பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பழைய விஷயங்கள், உங்களுடைய கடினமான அனுபவங்கள் வந்து நீங்க அதை வந்து மறந்துருங்க. மறந்துட்டு அது வந்து எப்போ நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய பட்சத்துல அதை வந்து நீங்க சொல்லலாம். மத்தபடி அதையே மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ வேதனைப்பட்டேன் அப்படின்ட்டு அதையே சொல்லிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது ஆரோக்கியமா இருக்காது. நீங்க முன்ன தேவன் உங்களுக்காக என்ன சந்தோஷம், என்ன மகிமை வச்சிருக்கிறாரோ, அதை மாத்திரம் பார்த்துட்டு, அந்த சந்தோஷத்தை மாத்திரம் பார்த்துட்டு நீங்க ஓடுங்க அப்படின்ட்டு பாயிண்ட். அவ்வளோ. தேங்க்யூ பிரதர், அருமை. ஏன்னா இது வந்துட்டு புது சிருஷ்டியினுடைய வெற்றிக்கு என்ன பண்ணலாம், அதான் எப்படி புது சிருஷ்டியானது வெற்றி கொள்ளுகிறது, ஜெயம் கொள்ளுகிறது, அதுதான் பாடம். ஸோ இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டிக்கு தேவன் வைத்திருக்கக்கூடியது. முதலாவது, தேவன் புது சிருஷ்டிகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன்னா முதல் புது சிருஷ்டியை அவர் உருவாக்கும் போது, யார் முதல் புது சிருஷ்டி? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஏங்களா? கிறிஸ்து தான் முதல் புது சிருஷ்டியா இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தேவன் அங்கேயே அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருந்தார். பாருங்க, அதுல முக்கியமா நம்ம பார்க்கும்போது அவர் ஆவியில இருக்கும்போது, அவர் லோகோஸா இருக்கும்போது ஒரு டெஸ்ட் என்னன்னா, மீட்கும் பொருள் முக்கியமான திட்டம், தேவனுடைய தெய்வீக திட்டம். அப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றும் காரியமா யார் போவா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா சில வசனங்கள் நம்ம என்ன படிக்கிறோம்னாக்கா, என் பிதா என்னை அனுப்பினார் அப்படிதான் இருக்குது. சரிங்களா? ஆனா ஆக்சுவலா அவர் போக சொல்லல. நீங்க இப்போ என்னுடைய குமாரனா இருக்கீங்க, இந்த வேலைக்காக நீங்க தான் போகணும், ஒருத்தர் தான் இருக்கிறீங்கன்னு அவர் கேட்கல. இல்லையா? யார் போவா அவ்வளவுதான். அப்படி சொல்லும்போது உடனே இவரை என்ன பண்ணும், வாலண்டியரா வரணும். அதுதான் டெஸ்ட். அப்ப அது ஜீசஸ் கிரைஸ்ட் பாஸ் பண்ணார். ஏன்னா மனமுகந்து வாலண்டியரா வரணும். அப்படிதான் இப்போ கூட இந்த புது சிருஷ்டிகள் நம்மளுடைய அந்த கான்சிகரேஷன் எப்படி இருக்குன்னாக்கா வாலண்டியரா நாமளா இதுதான் அந்த புது சிருஷ்டிக்கு வச்சிருக்கிற மெத்தட். இந்த தேவன் வந்து நீங்க இதுக்கு ஃபிட்டா இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க அப்படியெல்லாம் தேவன் கூப்பிடல. ஏன்னா புது சிருஷ்டிங்கிறது வித்தியாசமானது. தேவன் வந்து புதுசு அப்படின்னு அதான் சொல்றது. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து அதை உருவாக்குற விதம் எல்லாம் எந்த ஒரு தனிமம் இல்லாம எதையுமே உருவாக்கல தேவன். ஏங்களா? ஏதோ ஒரு மினரல்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு இது இருக்கும், ஒரு ஆட்டம் வச்சுதான் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் உருவாக்குறார் பூமியில எல்லாத்துக்குமே. ஆனா புது சிருஷ்டிக்கு எந்த ஒரு தனிமத்தை என்ன பண்ணல, அவரு யூஸ் பண்ணல. எப்படி புது சிருஷ்டி உருவாக்குறாரு? புது சிருஷ்டி எப்படி உருவாகுது நம்மளுக்குள்ள? வேற பரிசுத்த ஆவியினால. வேற எப்படி சொல்லலாம்? புது சிருஷ்டி எப்படி உருவாகுது? நமக்குள்ள எப்படி உருவாக்கி இருக்காரு?
நம்மளே ஓகே. வேற என்ன சொல்லலாம்? வசனம் என்ன சொல்லுது? சிந்தை ஆ, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்ம எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்படுறது உருவாகுது. எப்படி ஜெனிப்பித்திருக்காருன்னா சத்திய வசனம். சத்திய வசனத்தை படித்து அதுக்கப்புறமா நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? இந்த புது சிருஷ்டி சத்திய வசனம் தான். அது ஒரு எலிமெண்ட். அது ஒண்ணுமே இல்லை. எந்த தனிமமும் கிடையாது. அது வார்த்தை, அவ்வளவுதான். வார்த்தை தான் வச்சிருக்கிறார் புது சிருஷ்டி. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை மேல பிரியம் வைத்து வாலண்டரா நம்மளே வர்றது. அப்படிதான் ஜீசஸ் வந்தார். அதுக்கப்புறமா பலி பலி வந்து முக்கியமானது தான். ஆனா தேவன் அதை கேட்கல. புது சிருஷ்டிகிட்ட தேவன் முக்கியமா கேட்கறது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். அதுதான் வச்சார். ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்டே இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய பிளானுக்கு எல்லா விதம் ரொம்ப கோஆபரேஷன். அவர் பிதாவாக்கிய தேவன் எதுவுமே டைரக்டா பேசுறதே இல்லை. இவரும் என்ன பண்றது இல்லை. அவர்கிட்ட கம்யூனிகேஷனே இல்லை. ஆனா பிதா நினைக்கிறது அப்படியே அப்படியே செய்ய. அதுதான் அந்த இது இல்லைங்களா? அவர் நினைச்சாக்கா அதை தான் இவர் செய்ய போறது. அந்த மாதிரி அது பார்த்தா கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியமான வசனம் நமக்கு சொல்ல. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப அவசியமாகுது. அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், கீழ்ப்படிங்க. அவ்வளவுதான். தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே அதுல தேவன் சொல்லிக்கிறது எல்லாத்தையுமே விசுவாசிக்கிறது தான் ஜெயம். அதுதான் இங்க புது சிருஷ்டிக்கு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா நம்மளுடைய தற்போதைய வாழ்க்கையில் புது சிருஷ்டிகளின் விசுவாசம், பிரதிஷ்டை, பலி செலுத்துதல் ஆகியவை இந்த ஆசாரியத்துவத்திற்கு அது அந்த நிழலாகுது. அதான் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் மேல உள்ள நம்பிக்கை, அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பலி செலுத்துறதுக்குள் நம்ம போயிட்டு நம்ம பலி செலுத்த ஆரம்பிச்சிடும். அதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா பலி செலுத்துவதற்கு என்று இருக்கிறது நம்மளுடைய சரீரம் தான், மாம்சம். மாம்சத்தை பலி செலுத்துவது தான் ஜெயம். இது வந்து எவ்ரிடே நம்மளை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது. நம்முடைய மாம்சத்தை நம்ம எவ்வளோ பலி செலுத்தி இருக்கிறோம் இல்லையா? சில நேரங்களில் நமக்கு விருப்பமான காரியங்கள், அதாவது இந்த விருப்பமான காரியங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது, விட்டு கொடுக்கறது. இது எல்லாமே உலகத்தை நீங்க பார்த்தா நம்மளுக்கு விருப்பமானது எல்லாமே நம்மளுடைய டைம் வீணாக்கிட்டே போயிடும். அவ்வளவுதான். சாத்தானோ இல்லை ஃபாலன் ஏஞ்சல்ஸோ நமக்கு பண்றது இவ்வளவுதான். காலத்தை கம்மி பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான். அதனால டைம் கொடுத்துக்கிறார் தேவன். நமக்கு ஒரு 100 நாள் இருக்கு அப்படின்னா 99 நாளையும் வேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஒரு நாள்ல என்னதை பண்ண போறோம்? இவ்வளவுதான் இப்படிதான். இப்படி நாட்கள் வந்து வீணாகிட்டு, இதுதான் மாம்சம். மாம்சம் என்ன கேட்டா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் நம்ம என்ன வீணாக்கிடும். அவ்வளவுதான். மாம்சத்தை அதை சாட்டிஸ்ஃபை பண்ண போயிட்டு காலங்கள் என்ன ஆயிடும்? வீணாய் போடும். அப்போ சேர வேண்டிய டைமுக்கு நம்ம போயிட்டு என்ன பண்ண மாட்டோம்? சேர மாட்டோம். இன்கேஸ் நீங்க அதுல நீங்க வெற்றி பெற்றீங்க, டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ என்ன பண்ணுவான்? டைவர்ஷன். நம்மளை வந்து மைண்டை டைவர்ட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா? போகிற வேகத்தில் அப்படி கொஞ்சம் இங்கே அங்கே பார்க்குற மாதிரி. கொஞ்சம் சில டைமில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் இல்லையா? சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை திசை திருப்பி விட்டுடுவோம். ஸ்பீடாக தான் போயிட்டுருப்போம், ஸ்பீட் கம்மி ஆகலை இல்லையா? ஸ்பீடை போயிட்டு இருக்குது. ஆனால் டைரக்ஷன் என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. வேற டைரக்ஷன். இப்படி போக வேண்டியது இப்படி போயிடுச்சு. கொஞ்சம் நீங்க இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி இல்லையா? கொஞ்சம் லைட்டா ஒரு 1 இன்ச்சு திரும்பிச்சுனாக்கா 1 கிலோமீட்டர் போகும்போது என்ன ஆயிடும்? அப்படியே வேற பக்கம் போயிடும் டைவர்ஷன் இல்லையா? அப்படியே நம்ம போய் அங்க எண்ட் ஆகி ரீச் ஆகி நிற்கும் போது வேற எங்கேயோ வந்துட்டு இருப்போம். இங்க போக வேண்டியதுக்கு அங்க போய் நிற்போம். இடத்தையும் மாத்தி விட்டுடுவோம். ஆனா ஸ்பீடெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாம் நம்மளுக்குள்ள ஆர்வம், ஸ்பீடெல்லாம் இருக்குது, சேஞ்ச் ஆகிடும். இதெல்லாம் தான் ஒரு டெக்னிக் வச்சுக்கிறோம். அதனால நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ட்ராக்ல இருக்கணும். சொல்றாரு நேரோவேல தான் நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் காலத்தை வீணாக்காதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து எவ்ரிடே நம்ம பார்த்துக்கிறது. இப்போ புது சிருஷ்டியை பலி கொடுத்துட்டு இருக்கிறேன்னா 2 மாம்சத்தை
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஆசைகள் இப்ப கூட கொஞ்சம் இருக்குதா? இல்ல அதெல்லாம் போயிருக்குது. பழசு சொன்ன மாரி நெறைய கடந்து வந்திருப்போம். கடந்து வந்ததையே நெனச்சு அதையே சொல்லி டைம் என்ன ஆயிடும்? போக வேண்டியத விட்டுடுவோம். அது இல்லையா? அப்புறமா நம்பள பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. 2 வேலை இருக்குது நமக்கு புது சிருஷ்டிக்கு. நம்மள பார்த்துக்கணும். உலகத்தோட நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. அது எது? உலகத்தோட நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? அ? அது பிரிஞ்சு வெளிய வரணும். அவங்க கூட நமக்கு ஏதாச்சும் வேலை இருக்குதா? இருக்குது. இப்ப சொல்லுங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன வேலை? புது சிருஷ்டிக்கு. உலகத்தோட. இல்ல உலகத்துல அவருடைய மணிகள் இருக்கிறாங்க. அவர்கள் நம்ம என்ன பண்ணணும்? ஆ சேர்க்கணுமே. வேலை இருக்குது நம்மளுக்கு அங்க. அந்த வேலைகள் இருக்குது. பூமியில இருக்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த வேலைகள் நம்ம செய்யணும். பலி செலுத்துறது. பலி செலுத்துறது. சாக்ரிஃபைஸ். நம்மளுடைய டைமு, நம்மளுடைய எல்லாத்தையும் டேலண்ட்லாம் குடுக்குறோம். மத்தவங்களுக்கு போய் சொல்லணும் இது. இப்ப சகோதரிகள் எடுத்துக்கலாம். எங்களுக்கு பலி செலுத்துறதுக்கு இது பாருங்க எங்களுக்கு சான்ஸஸ் கிடைக்கிறது இல்லையே! வீட்ல இருக்கிற மாரினாக்கா, தேவன் எதிர்பார்க்கிறது முதலாவது கீழ்ப்படிதல். அவ்வளதான். கீழ்ப்படிதல் இருந்துச்சாலே, தேவன் என்ன பண்றாருங்க? அவ்வளதான். அவங்களுக்கு அந்த பரிசு குடுத்துடுறாரு. ஒருத்தர் பலி நெறைய செய்றாரு. ஆனா வாழ்க்கை வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலா இல்ல. ஆனா டைம் எல்லாம் குடுக்குறாரு. நல்ல தேவன் அத அங்கீகரிக்க முடியுமா? முடியாது. அதனால இது 2மே நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய நேரத்தை நம்ம வந்து எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறோம். ஏன்னா புது சிருஷ்டி நம்மளுக்குள்ள என்ன பண்ணிட்டுருக்குன்னா வளர்க்கணும். வளர்க்கிறதுக்கு இந்த மாம்சத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான். இப்படி ஒரு ஒரு நாளும் வெற்றி காண வேண்டும். அதுக்கு தான் இங்க அடையாளம் என்ன குடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா, ஆரோனுடைய ஆசாரியத்துவம். ஆரோனுடைய ஆசாரியத்துவம் நீங்க பார்க்கும்போது, தேவன் குடுத்துருக்கக்கூடிய கட்டளைகளே என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் அவரு நிறைவேற்றிட்டே போணும். எல்லாமே அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நிலைகளும் நீங்க பார்த்தா, எல்லாம் பலி செலுத்துவதற்காக அவசியமா இருக்கிறது எல்லாமே, அவர் கரெக்ட்டா செஞ்சுட்டு வந்தாருன்னா வெற்றி. ஸோ புது சிருஷ்டிக்காக தான் சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு மெல்கிசேதேக்கின் முறையின்படி நம்ம என்ன இருக்கிறோம்? ஆசாரியர்களாக நம்ம இருக்கிறோம். அது ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு. நம்ம ராஜாக்களாகவும், ஆசாரியார்களும் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ அது கொஞ்சம் விசேஷமானது சொல்றாரு. அது பொருள்ல அவர் பார்க்கும்போது அப்படி நமக்கு இருக்கிறார். ஸோ அதனால அதுக்கு தேவையான எல்லா தகுதிகளையும் இங்கே தேவன் செய்வாரு. நம்மள சோதித்து, நம்மள அந்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு, வெற்றி அடைவதற்கு நம்மட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான் நம்மளுடைய மாம்சம். ஸோ நம்மளுடைய மாம்சத்த தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம். அதுல தான் அந்த டெஸ்ட், ட்ரையல் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து சொன்ன மாரி நெறைய பெயின் வரும். அந்த பெயின் என்ன ஆகுது அது? புது சிருஷ்டிக்கு அது வந்து பிளஸ் சரிங்களா? புது சிருஷ்டி. ஏன்னா அந்த மாம்சம் எவ்வளோ அது பெயின் எடுக்குதோ, அந்த அளவுக்கு சுகந்த வாசனை போகும். அதுதான் அந்த நெருப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நெருப்பு சட்டி. இந்த சரீரம் தான். அத எடுத்துக்கிட்டு நாம சுகந்த வாசனைய எடுத்துக்கிட்டு, பரிசுத்த ஸ்தலத்தில நம்ம அத என்ன பண்ண போறோம்? போட போறோம். பர்ன் ஆகணும். எல்லா கேரக்டருக்கும் நமக்கு டெஸ்ட் இருக்கு. அதுல முக்கியமான கேரக்டர் 4 கேரக்டர் தான். விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல், அப்புறமா நன்றி. இது 4 டெய்லி டெஸ்ட்ல இருக்கும். டெய்லி டெஸ்ட்ல இருக்கும். இது 4மே. அது நீங்க பார்த்து. விசுவாசம் எப்போதும் சோதனையில இருக்கும். நெருப்புல போட்டு வாட்டிட்டு இருப்பாரு. ஃபுல்லா அன்பு எப்போதும் சோதனையில இருக்கும். அப்புறமா இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சம அளவு என்று சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா? இந்த 4 கேரக்டருமே சோதனையில இருக்கும். சம அளவு இருக்கும் அது. ஆனா விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிதல், நன்றி செலுத்துதல். 4 கேரக்டர். இது நமக்கு எப்போதுமே ரெகுலர். விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் உள்ள நம்பிக்கை. அது. வாக்குத்தத்தங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாக்குத்தத்தங்களுடைய அந்த அர்த்தங்கள் நம்ம புரியணும். ஏன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டுல சொன்னது. பழைய ஏற்பாட்டுல சொன்னதெல்லாம் நம்மளுக்கு எப்படி அது பொருள் குடுக்குது, மீனிங் குடுக்குது. அதான் எழுதுறாரு. வாக்குத்தத்தங்கள் நம்மள வந்து பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அது ஒரு டைரக்ஷன் போர்ட்ஸ் அது எல்லாமே. எல்லா இக்கட்டு நேரங்களிலும் அது நம்மள கொண்டு போகுது. ஸோ அந்த வாக்குத்தத்தங்கள் மேல் உள்ள நம்பிக்கை, அதான் விசுவாசம். அதை வந்து நீங்க செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. செயல்முறைப்படுத்துறது தான். அதை பயிற்சி செய்து நீங்க செயல்முறைக்கு கொண்டு வரணும். அதுதான் வாக்குத்தத்தம்.
வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஒன்னொன்னுக்கும் நம்ம கீழ்ப்படிவது, அது பலி செலுத்துறது. அது அடுத்தது அன்பு. அன்புடைய 4 குவார்ட்டர் மார்க்கு. 4 குவார்ட்டர் மார்க் நீங்க அடைந்ததுக்கு அப்புறமா நீங்க அங்க நிக்கணும். அதான் பலி. அதனால என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அந்த ஒரு தீங்கு நாளிலே நீங்கள் அங்கே திராணி உள்ளவர்களாக நிற்கவும் என்று சொல்றார். நீங்க வந்து 4 குவார்ட்டர் மார்க் முடிச்சிட்டீங்க, எல்லா கேரக்டர் வந்துட்டுது அப்படின்னாக்கா முடிக்கல, நிக்கணும் அங்க மரணம் வரை அதுல நிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம கீழ்ப்படிதலை காமிக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்புறம் நன்றி சொல்றது ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம அதை செய்யணும். ஸோ இது இந்த பலிகளை நம்ம அங்க செய்ய வேண்டியது இருக்கு. ஓகே, வேற என்ன எதிர் பாயிண்ட்ஸ், ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போலாம். ஆசாரியத்துவம் மாதிரியாக காட்டப்படுகிறது. அதாவது ராஜரீக ஆசாரியத்துவம் இதனுடைய மாதிரி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ தியானம் செய்யலாம். படிங்க. ஆரோனின் குடும்பத்தினர் எல்லோருமே ஆசாரியத்துவத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த ஊழியத்தில் சில வரம்புகள், தடைகள், தகுதியின்மைகள் இருந்தன. அதுபோலவே உண்மையான ராஜரீக ஆசாரியத்துவத்திலும் இருக்கிறது. எல்லோருமே ஆசாரியர்கள்தான், எல்லோருமே அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையின் அங்கத்தினர்கள்தான். மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் என்று எழுதியிருக்கிறபடி அபிஷேகமானது ஒவ்வொருவருக்கும் பிரசங்கிக்கவும் நற்செய்தியை கற்றுக் கொடுக்கவும் ஒரு முழுமையான அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தைகள் விசேஷமாக கிறிஸ்துவின் தலை, புது சிருஷ்டி, ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கு பொருந்தும் என்றாலும் அவைகள் எல்லா அங்கத்தினர்களுக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. ஆகவே பொதுவாக தேவனுடைய பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி ஒரு முழு அதிகாரம் அல்லது நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 9. ஸோ இங்க வந்து இந்த ஆசாரியத்துவத்தை பத்தி நமக்கு இங்க சொல்றாரு. ஆரோனுடைய அந்த குடும்பம். ஸோ ஆரோனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த குடும்பத்துல ஆசாரியர்கள் தான் இல்லையா? ஆனா அந்த ஆசாரியர்களாக இருந்தாலும் கூட ஒருத்தருக்குமே ஒரு ஒரு வேலை, ஒரு ஊழியம், ஒரு வரம்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை இங்க மென்ஷன் பண்ணிட்டு, அது இதே போல் தான் ஆவிக்குரிய, அதாவது என்ன சொல்றா ராயல் பிரீஸ்ட்ஹுட், அவங்க கிட்டயும் நீங்க பார்த்தா ராஜரீக ஆசாரியத்துவத்திலும் அதே போல். ஓகே, இதுல என்ன புரிஞ்சுட்டீங்க நீங்க? இப்போ வந்து ஆரோன் கூட பிள்ளைங்களாம் இருந்தாங்க பிரதர். அவர் வந்து பலி நல்லா செலுத்தின்னு இருந்தார். அவங்களோட பிள்ளைங்க வந்து லேவியராக இருந்தாங்க. அப்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் நல்லா இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தப்பு வழியில் போய் செத்துட்டாங்க. இதில் பார்க்க போனாக்கா அவங்க திட்டவட்டமாக அவங்க உண்மையாக இருக்கணும், அவங்க இல்லாத ஒருத்தர் மாறி போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பிரதிஷ்டை பண்ணவங்க கூட நம்ம இதுவில் நம்ம கர்த்தருக்கு நீதியாக நடக்காதவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க வேணுமேன்னு பாவம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. கடவுளோட நீதியோட போகணும்னு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நீதியோட போகிறவங்க வந்து அவங்க சபை ஆயிடுவாங்க. அவங்க அவங்க பிள்ளைங்க இறந்த போன மாதிரி இவங்க இவங்க வேணும்னே தப்பு பண்ணவங்க, மீண்டும் மீண்டும் தப்பு செய்தவங்க அவங்க 2ஆம் மரணம் போவாங்க. அது கொஞ்சம் விழுந்து விழுந்து எழுந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறவங்க அவங்க திரள் கூட்டம் போவாங்க பிரதர். தேங்க்யூ. பரவாயில்ல. அது அருமை, நீங்க வந்து கவனிச்சிருக்கிறீங்க. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஆரோனின் ஆசாரியத்துவம், வேற என்ன பாயிண்ட் இருக்கு?
சொல்றீங்களா? ஓகே. ஆ. இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, ம். ராஜரீக ஆசரித்துவத்தை எல்லாருமே அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எப்படிப்பட்ட தாளந்தை அவங்க பயன்படுத்துறாங்கன்றது அந்த ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. இந்த டேலந்துன்றது வந்துட்டு டேலண்ட் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அந்த டேலண்ட்டை வச்சு தான் ஆசிரியர்கள் புதிய சிருஷ்டிக்குள்ள அவங்க வளரக்கூடிய அந்த ஒரு மகத்துவம், அவங்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு காரியமும். ஏன்னா தேவன் வந்துட்டு சிருஷ்டிக்குள்ள அழைச்சிருக்கிற எல்லாரையுமே அபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரே மாதிரி அவங்க வந்துட்டு வேலை செய்ய முடியாது. அதே போல தான் இன்னொரு ஒரு ஓமை கூட அந்த இடத்துல கதையா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்துக்கிறவங்களுக்கு ஒரு சம்பளமும், மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வந்துக்கிறவங்களுக்கு ஒரு சம்பளமும், 1 மணி நேரத்துக்கு வந்து செஞ்சவங்களுக்கு கூட ஒரு சம்பளம். அப்போ அந்த மணிகளை எப்படி அவர் சேகரிக்கும் போது அவங்களுக்கு ஏன் எல்லாருக்குமே ஒரே பரிசை கொடுக்குறாருனாக்கா, அந்த ஒரு நேரங்களில் அவங்கவுங்க வந்து அந்தந்த நேரத்தை தேவனுக்காக அர்ப்பணித்து அவங்க வந்துட்டு புதிய சிருஷ்டிக்குள்ள நுழைஞ்சு போகும்போது அவங்களுடைய திறமைகளும் டேலண்ட்டும் பலிகளும் அந்த வேலையில் ஈடுபட்டு அவங்க செயல்படுகின்ற ஒவ்வொரு காரணங்களும் அந்த ஒரு இடத்துல இருக்குது. இன்னொன்று இந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும் அப்புறமா பிரசங்கம் பண்ண வேண்டிய அந்த ஒரு இது. இப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்கும் நறுங்குண்டவர்களுக்கும் வித்தியாசம் இந்த இடத்துல என்ன தெரிய வருதுனாக்கா, சில பேரை வந்துட்டு போதகராகவும், சில பேரை வந்துட்டு ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு தேவன் வசனத்தின் மூலியமா நம்மளுக்கு போதிக்கும் போது, ஸோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த வேலை கொடுத்துருக்காருன்னா அவங்கவுங்க அந்தந்த வேலை செஞ்சுட்டு போகும்போது, அப்போ போதிக்கப்படுவது மூலியமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நற்செய்தியில் ப்ளஸ்ஸு அதே போல தேவனிடத்துல ஜெபம் செஞ்சு அவங்களுக்கு குணமாக்கக்கூடிய நறுங்குண்ட அந்த ஒரு நோயாளியை கூட ஜெபம் செஞ்சு தேவனிடத்துல இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது கூட எல்லாமே அந்த ஒரு பரிசுத்த ஆவிக்குள்ள அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரங்கள். ஆனால் எல்லாருக்குமே ஒரே சமபாகம் தான். அதாவது இன்னும் மேற்கொண்டு இதை சொல்ல போனாக்கா, ஆரோன் தலைமையில ஊற்றப்படுகின்ற அந்த ஒரு தைலம் நுனிக்கால் வரைக்கும் போகும்போது அதனுடைய வாசனை வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லாக தாடியிலேருந்து உடல்லேருந்து அவருடைய தோல்லேருந்து நடிஞ்சு கிணிஞ்சு எல்லாம் உடல் தோலில் கூட நெஞ்சில் கூட நடிஞ்சு, தொடையில் நடிஞ்சு, முட்டியில் நடிஞ்சு எல்லாம் போகும்போது எல்லாமே ஒரே இது தான். ஆனால் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அபிஷேகம். அப்போ அதே மாதிரி தான் புது சிருஷ்டிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த ஒருவருடைய டேலண்ட்டை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த வாசனைகளும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலிகளும் இந்த இடத்துல குறிப்பிட்டு காமிக்கப்படுது. நன்றி, தேங்க்யூ. பரவாயில்ல, அது கரெக்டாக அதை புரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ஆரோனுடைய ஆசாரியத்துவம் அதை பற்றி நமக்கு இங்கே காமிக்கிறாரு. அதில் ஆரோனுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசாரியர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு என்று ஒரு வரம்பு இருந்தது, அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு எல்லை இருந்தது, ஒரு வரம்பு இருந்தது, ஒரு ஊழியம் இருந்தது. ஆரோன் பிரதான ஆசாரியர். அவருடைய குடும்பத்துக்கு தேவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலாக நீங்கள் வந்து கூடாரத்துக்கு முன்பாக ஈஸ்ட் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கூடாரங்களை போட்டுக்கலாம் முன்னாடி. ஆனால் இஸ்ரேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2000 முழம் தள்ளி இருக்கணும். 2000 முழங்கிறது ஒரு 1.5 கிலோமீட்டர். சரி, ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் அப்படி சொல்கிறார். ஆனால் ஆரோன் அவங்க ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு முன்னாடியே ஒரு 200 முழம் 200 முழத்தில் போட்டுக்குவோம். அப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாம் பரிசுத்த வேலையும் மகா பரிசுத்துக்கு என்ன பண்ணா போகலாம். அவங்க புறப்பட்டு போகும்போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி எல்லாத்தையும் மூடி வைக்கிறது இவங்களுடைய வேலையாக தான். இந்த வேலைகள் செஞ்சாலும் கூட குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா வேலைகள் ஆரோன் எடுத்துட்டு ரத்தத்தை எடுத்துட்டு போவார், அதே மாதிரி போக முடியுமா? அவருடைய குமாரர்கள் இல்லை. அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வரமும் ஒரு எல்லையும் இருந்ததாக நம்ம பார்க்கணும். ஒரு
ஊழியங்கள் இருந்துச்சு. ஸோ அதே போல தான் இங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல உண்மையான ராஜரீக ஆசாரியத்துவத்திலும் இருக்கிறது அப்படி சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டாரு. எல்லாருமே ஆசாரியர்கள் தான். எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையின் அங்கத்தினர்கள் தான். மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அபிஷேகம் பண்ணார். இருதயம் நறுகுண்டவர்களை குணப்படுத்த என்று எழுதியிருக்கிறார். அது இருதயம் நறுகுண்டவர்களை சொல்லும்போது அந்த பாயிண்ட் நீங்க அது புரிஞ்சுக்கணும். இருதயம் நறுகுண்டவர்கள்னாக்கா நம்மளுடைய தப்பிதங்களை உணர்ந்து தேவன்கிட்ட மீண்டுமாக மன்னிப்பை கேட்டு அந்த நிலைமைக்கு நம்ம போகிறது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு நாளும் நம்மளுடைய மிஸ்டேக்ஸை நம்ம வந்து என்ன பண்ணா உணர்ந்துட்டு நம்முடைய கரைகளை நம்ம அன்னைக்கு நம்ம கழுவிக்கணும். அதுதான் இருதயம் நறுங்குண்டவர்கள். அவர்களை குணமாக்குறதுக்கு காயம் கட்டுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு நாளும் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி கடந்தவைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைச்சு பார்க்கணும். நீ வரக்கூடியவைகள் தான் நமக்கு முக்கியமா இருக்குது ஒவ்வொரு நாளும். அதுதான் நமக்கு முக்கியம். தேவன் அப்படிதான் வச்சிருக்காரு. எல்லாம் நடந்தது எல்லாமே தேவன் வந்து பின்னாடி நான் தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டாரு. மறந்துருங்க. இன்னும் நீங்க என்ன பண்ண ஃபியூச்சர்ல நம்மளுடைய ஓட்டம் நமக்கு முக்கியமா இருக்குது. அதுதான். ஸோ அப்படி ஒரு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணா நம்ம முன்னேறி போகணும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இருக்கிறாங்க அப்படிதான். அப்படிதான் சத்தியத்தை கேட்ட நிறைய பேர் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அப்படிதான் வச்சிருக்காரு. இந்த புது சிருஷ்டியை எங்கேருந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தேவன் முடிவெடுக்கும் போது எல்லாமே ஆப்போசிட் தான். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சவங்களா இருந்தாக்கா இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குது. எல்லாம் பயங்கரமா இருக்குது எல்லா புக்ஸுங்கெல்லாம். படிச்சவங்களா தான் அதை படிக்கிறது ஈஸி வேலை இல்லையா? நம்ம கையில தூக்கி கொடுத்துட்டாரு அது. நம்ம ஒன்றும் படிச்ச உடனே எல்லாம் பட்டதாரிங்கன்னா என்ன இல்லையா? பட் அது ஒரு கஷ்டம் இருக்குதா? அப்படிதான் தேவன் செலக்ட் பண்ணிக்கிறார். தேவனுடைய செலெக்ஷனே அப்படிதான் இருக்குது. அப்பதான் அந்த ஸ்தானத்துக்கு நீங்க போகும்போது இல்லையா? ஏன் தேவன் இப்படி வச்சுட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சவங்களுக்கு கொடுத்தா சீக்கிரமா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓடி இருப்பாங்க தானே. நமக்கு ஏன் கொடுத்தாரு? என்ன தாழ்மை இருக்காது. வேற போறவங்க ஓகே சரி. அவங்க அவங்களுக்கு ட்ரூத்தை கொடுத்துருக்கலாமே. அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே ட்ரூத்தை. இதுதான் சத்தியம் இப்படி வாங்கன்ட்டு அவங்களுக்கு கொடுக்கலையே. பாருங்க இங்க வந்து ஞானிகளையும் கல்விமான்களுக்கு மறைத்து ராஜாக்களுக்கெல்லாம் மறைத்து பாலகர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ராஜாக்கள் கல்விமான்களுக்கு கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? அப்புறமா வேற என்ன சொல்லலாம்? வெரி குட். அது இருக்குது அவங்களுக்குள்ள. கரெக்ட் இல்லையா? பாருங்க இது நமக்கு முக்கியமா நீங்க பார்க்கணும்னால பாயிண்ட் தான் சொன்னாரு. கரெக்ட். அது நீ பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டு பாருங்களேன். நல்லா படிச்சவர்கிட்ட போயிட்டு இப்போ ஒரு கலெக்டருக்கு படிச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் போய் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி படிச்சு நீங்க கலெக்டர் அப்படி கேட்டாக்கா அப்ப என்ன சொல்வாரு அவரு? இந்த சீட்டுக்கு வந்து நான் உட்கார்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? என்னுடைய காலத்துல நாங்க படிக்கும்போது லைட்டே இல்ல. நாங்கலாம் வந்து குத்து விளக்குல படிச்சிருக்கிறோம். அப்புறமா ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து படிச்சிருக்கிறோம். சொல்றாங்களா இல்லையா? நான் வந்து டீ கடையில வேலை செஞ்சுக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த சீட்ட வந்து உட்கார்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். என்னுடைய பிரயாசங்கள்லாம் குடுத்துட்டு, இதுல வந்து உட்கார்றதுக்கு நான் தகுதி ஆக்கிக்கிட்டேன் என்ன. அந்த ஒரு மனமேட்டுமே இருக்கும். படிச்சவங்களுக்கு அதுதான். அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப நம்மள கூப்பிட்டுட்டாரு. இல்லையா? நம்ம அந்த சீட் போம்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அ இல்லையா? அதுக்கு பெஞ்சமின் பாட்டன் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. அவர் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க. அதுல அந்த பாடத்துல என்ன சொல்றாருனாக்கா, ஒரு பணக்காரன் வந்து பெரிய ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காரு. விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃப்ரெண்டு.
அவர் வந்துட்டு ரொம்ப நெருங்கி பழகினதுனால அவர் பணக்கார ஃப்ரெண்டு என்னன்றாரு, ஏழை ஆகிற ஃப்ரெண்டுக்கிட்ட, இந்த பொருள் இந்த பில்டிங் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோங்க, நீங்கள் வச்சுட்டு இதை வந்துட்டு ஆளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஷாக் ஆயிடுது. எனக்கு நான் இருக்கிற பொசிஷனே வேற. ஆனால் இவ்வளோ பெரிய பில்டிங்கு, இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த பொருட்களை நான் வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு அதுக்கு நான் தகுதியே இல்லை. வாங்கவும் முடியாது, அதை வச்சுட்டு யூஸ் பண்ணவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படின்னா பரவாயில்ல, நான் சும்மா தான் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் அதை வச்சுட்டு பயன்படுத்திக்கோங்கன்றாரு. ஸோ அதில் மெயின் கருத்து பாயிண்ட் என்ன பிடிச்சிச்சுனாக்கா, நம்மளுக்கு அதை வந்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு, இவ்வளோ ஒரு உபயோகிக்கப்பட வேண்டிய ஒரு பொருளை வந்துட்டு சாதாரண மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அந்த மனுஷன் அதை எப்படி பார்த்துக்குவாருனாக்கா, அவர் பார்த்துக்கிறத காட்டிலும் ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்குவாராம். ஏன் சொல்லுங்க, அவர் இப்படிப்பட்ட ஒரு பொருளை எனக்கு இந்த ஒரு ஸ்தானத்தில் நம்பி என்ன கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. அந்த 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 பாடத்தில் அந்த மாதிரி பாதி சொன்னாரு, பாதி நான் சொல்றேன். ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து பணக்காரு. அவர் தன்னுடைய எஸ்டேட் எல்லாம் இருந்துச்சா பங்களாலாம். அவர் வித்துட்டு போயிடலான்னு பிளான். வித்துட்டு நான் வேற ஊருக்கு போறேன். அப்போ எங்கேயோ ஒரு தன்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவர் ஏழை தான். ஏழைகிட்ட சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி நான் இதெல்லாம் வித்துட்டு போயிடலான்ட்டு இருந்தேன். அப்போ இவர் சரி ஓகே, நான் யாராச்சும் ஆள் பார்த்து கொடுக்குறேன், ஏதாச்சும் வித்துட்டு போறேன்னா ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னால் வாங்கிக்குவாங்க, ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் வேணுமே. அப்போ அவர் கேட்டாரா, ஏன் நீங்கள் ஆள் பார்க்குறீங்க, நீங்களே வாங்கிக்கங்களேன். அப்போ தான் அவர் சொன்னார், நான் இது வாங்குற அளவுக்கு என்கிட்ட எந்த தகுதிகளும் கிடையாது, நான் எப்படி இதை வாங்க முடியும் என்கிட்ட. இல்லை, நான் நெசமாக தான் சொல்கிறேன், நீங்களே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ முடியுமோ கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா? மேக்ஸிமம் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே போய் நீங்கள் பேங்க்கில் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து $5 தான் இருக்குது, $5 அப்படின்னு சொன்னார். நெஸ்மாலுமா? நெஸ்மால் அவ்வளோதான் இருக்குது. சரி, அதை கொடுத்துட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தாரா? $5 கொடுத்துட்டு வாங்கிக்கிறாரு சொத்தெல்லாம். அவர் கொடுத்து போயிட்டாரு ஊரில். அப்போ அவர் அங்கே வெளியூரில் இருக்கும்போது இவங்க 2 பேர்த்துடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரை மீட் பண்ணிக்கிறார். மீட் பண்ணி எப்படி என்ன இங்கே வந்து செட்டில் ஆகி, நான் இல்லை நான் வித்துட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் அங்கே. அப்படியா? யாரு அவ்வளோ பெரிய சொத்தை வாங்குற அளவுக்கு நம்ம ஊரில் யாருப்பா அது? தெரியாத, நம்ம கூட இருந்தானே ஃப்ரெண்டு, அவன் தான் வாங்கினானே. அவன் வாங்கிட்டானா என்னடா இதுன்ட்டு ஆச்சரியம். ஒரு நாள் அவரு இந்த பக்கம் வரும்போது மீட் பண்ணி பேசினாராம். என்னப்பா நீ இந்த மாதிரி அந்த பணக்காரந்த சொத்தை நீ வாங்கிட்டியாமே? நான் அவரை மீட் பண்ணி சொன்னேன், பேசினேன். அப்ப என்ன சொல்லியிருப்பாரு இவரு? நான் நான் எங்க அதுல இருக்கிற அந்த டைனிங் டேபிள், ஒரு சின்ன டேபிள் எடுத்தாலே ஃபுல்லா டீ கூட அதுவே பல டாலர் போகும். நான் எங்க வாங்கினேன் $5 கொடுத்து வாங்கினேன்னு சொல்ல முடியுமா? நான் அவர் சும்மா என் கையில என்ன பண்ணிக்கிறாரு. இப்படிதான் நம்மளுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு மகிமைக்கு போகும்போது கெருபீன்கள் சேராபீன்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் கேட்பாங்களாம், எப்படி நீங்க வந்து இந்த மகிமைக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஏன்னா பார்க்கவே முடியாதே தேவனுடைய மகிமை, எப்படி நீங்க சுதந்திரிச்சீங்க? அப்ப நம்ம என்ன சொல்வோம்? நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ல முடியுமா? நான் எங்க வந்தேன் இல்லையா? தேவன் என்ன பண்ணாரு எனக்கு? பெரிய இது ஒரு ஈவு எனக்கு, நான் நல்ல இதுக்கு தகுதியே அப்படின்னு அப்படி தேவனை முன்னாடி வைக்க முடியுமா? அவனாலதான். ஏன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்மளோட பெரியவங்களா இருக்கிறாங்களே, அவங்க கேட்பாங்களாம், எப்படிங்க இதை நீங்க வந்து பெற்றுக்கொண்டீங்க இவ்வளவு மகிமைய? அப்படி சொல்லும்போது அதான் நம்ம சொல்லுவோம். அதனால நம்ம என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அது முடிக்கும்போது இன்னொன்னு சொல்றாரு. அதனால பாருங்க, இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உன்கிட்ட என்ன இருக்குதோ கொடுத்துட்டு வாங்கிக்கன்னு சொன்னார் இல்லையா? $5 கொடுத்துட்டு அப்புறமா நம்ம யோசிக்க கூடாது. அடடடட $3 சொல்லியிருந்தா 2 மிச்சம் ஆயிருக்குமே சொல்லக்கூடாது. இருக்குது என்ன பண்ணோம்? டோட்டலா கொடு. அதுக்கு பேர் தான் சாக்ரிஃபைஸ். உங்கள்கிட்ட இருக்கிறத
ஃபுல்லா கொடுத்துடணும். இருக்கிறது அவரு கொடுக்க போகுது, எதையும் எடுத்து வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறத குடுத்து வாங்கிக்கங்கன்னா, டோட்டலா இருக்கிறத குடுக்கணும். அதனால தான் ஃபுல் கான்சிக்ரேஷன் அதுதான். என்டையர் கான்சிக்ரேஷன் அப்படி சொல்றேன். பார்ஷியல் இல்ல, என்டையர் அப்படி சொல்லிக்கிறார். அதனால நம்மட்ட இருக்கிறது எல்லாத்தையும் முழுமையா ஏன்னா நமக்கு குடுக்க போகிறது அவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ அது நமக்கு அங்க நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஆசாரியத்துவம் நம்ம அந்த மாதிரி தேவன் வந்து நமக்கு குடுக்க போறார் அந்த வெற்றி. ஸோ அதனால நம்ம இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு ஆ பேசு. மைக்ல எடுத்து. அந்தந்த நாளுக்கு கண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்றேன். இதுவே இறைவன் கீதங்கள் அக்டோபர் 28. ஓகே. குட். படி. அக்டோபர் 28. ஆ. இறைவன் கீதங்கள். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் ம். என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. சங்கீதம் 141 2. ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நாம் அன்றைய கணக்கை தேவ சந்நிதியில் கிருபாசன தண்டையில் ஒப்பு கொடுப்போம். நாம் நித்திரைக்கு செல்லும் முன்பாக இன்றைய தினத்தில் எத்தகைய நல்ல சந்தர்ப்பங்களை தேவனால் கொடுக்கப்பட்டது, அதை எவ்வளவாய் பிரயோஜனப்படுத்தினோம் அல்லது பிரயோஜனப்படுத்தாமலேயே விட்டுவிட்டோம். இந்த சந்தர்ப்பங்களில் கிடைத்த வெற்றி அல்லது தோல்வி, தேவனுக்காக நாம் செய்த தியாக பலி, சுயநலமாய் நடந்து கொண்ட நிகழ்ச்சிகள் ஆகியவைகளில் ஏற்ற வேளையில் தேவன் அளித்த உதவிக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துதல், நமது தவறுகள் மன்னிப்பு கேட்டால் இவைகள் எல்லாம் குறித்து தியானிப்போமாக. நம்முடைய எல்லா குறைவிற்காகவும் கிறிஸ்துவின் புண்ணியத்தின் நிமித்தம் மன்னிப்பை கேட்போமாக. கர்த்தருடைய கிருபையில் அதிக வைராக்கியத்தோடும் விசுவாச உறுதியோடும் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த நாளில் எவ்வித குறைவுமின்றி செய்து முடிக்க தேவ அருளை கேட்போமாக. அருமையான ஒரு இறைவன் கீதம் தான் நமக்கு இங்க. ஸோ அதுல நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இங்கே நம்மளுடைய விண்ணப்பங்கள் அவருக்கு முன்பாக தூபமாகவும் என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள்னு சொன்னார். கண்டிப்பா நம்மளுடைய விண்ணப்பங்கள் வந்து தூபமா இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த போல ஸோ அது சுகந்த வாசனையான பலியாக இருக்கணும். தேவனுக்கு விருப்பமானதாக அது இருக்கணும். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இது ஆசாரிய ஒரு ஊழியம் சொல்லும்போது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சில வரம்புகள் கூட கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த வரம்புகளுக்குள்ள நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது சில வரம்புகள் இருக்குது. ஒரு இடத்துல நமக்கு சொல்லும்போது நான் சொல்றேன்னா, நமக்கு ஒரு எல்லை கோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்ல. ஒரு எல்லை கோடு. அதாவது உலகத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு எல்லை கோடு இருக்குதாம். ஒரு லைன் இருக்குதாம். அந்த லைனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தாண்டக்கூடாது. அந்த லைனை நம்ம தாண்டிட்டோம்னா என்ன ஆயிடும்? நம்முடைய எல்லையை நம்ம அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். நமக்குன்னு ஒரு எல்லை கோடு இருக்குது. அந்த எல்லை கோட்டுக்குள்ள நம்ம இருக்கணும் புது சிருஷ்டி. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் இந்த ஒரு ஆசாரியத்துவம். தேவன் நமக்கு கொடுத்துருக்காருனாக்கா, இந்த ராஜரீக ஆசாரி கூட்டம்னா, தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். நமக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த வரம்புகளுக்குள்ள நம்ம இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பிள்ளைகள் வந்து வரம்பு மீறிட்டாங்க 2 பேர். என்னாச்சு அதனால? அதனால அது செகண்ட் டெத் அழிவுக்குள்ளாக போயிட்டாங்க. அவர்கள் கண்டிப்பா அவங்க வந்துட்டு ஜீவனை பெற்றுக் கொள்வாங்க. வந்துருவாங்க. ஆனா அந்த அந்த மாதிரியான நிழலாக இருக்கக்கூடிய நிஜத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் செகண்ட் டெத்துக்கே போயிடுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். செகண்ட் டெத்துக்கு அடையாளமாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எல்லைகள் அதே தான் நம்மளுக்கு கூட இங்க பார்த்தீங்கன்னா சில எல்லைகள் வரம்புகளை கொடுத்துருக்கிறார். அதுக்குள்ள நம்ம இருக்கணும். அதுல நம்ம முழுமையான அர்ப்பணிப்பு நமக்கு முக்கியமானதுன்னு சொல்ற சுகந்த வாசனையாக இருக்கும். வேற ஓகே. ஸோ இது இந்த ஒரு டாபிக்ல நம்ம பார்க்கும்போது இந்த ஆசாரியத்துவம் இது வந்து ஒரு நமக்கு இதுவரைக்கும் நம்ம படிச்சதுக்கு ஒரு சுருக்கம் போல தான் நமக்கு இருந்துச்சு. இந்த ஆசாரியத்துவம் என்று சொல்லும்போது ஆரோனுடைய ஆசாரியத்துவம், ஆரோனுடைய ட்ரெஸ் ஆகட்டும், அவருடைய ஆசாரிய ஊழியங்கள் ஆகட்டும், இன்னுமாக அவருடைய அவருடைய ஆசாரியத்துவத்தை தேவன் அவரை தெரிந்து கொண்ட விதமாகட்டும்.
ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடம் தான். ஆசாரியனை தெரிந்து கொள்ளும் போது முதலாவது கேரக்டர் எல்லாமே என்ன பண்ணணும், காமிச்சிடணும். ஃப்ரூட்ஸ் எல்லா பலன்களையும் நம்ம கொடுத்துடணும். அது ஆரோனுடைய ஆசாரியத்துவம் நம்ம பார்க்குறோம். பலன்களை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவன் நமக்கு என்ன பண்ண போறாரு, அதுக்கு ரிவார்டு அதுக்கப்புறம் கொடுக்க போகிறார். இது எல்லாமே இது புது சிருஷ்டிக்கு தேவன் வச்சிருக்கிறது அப்படிதான். மற்ற சிருஷ்டிகள் தேவன் அப்படி வைக்கல. ஏன்னா நம்ம அழைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் அந்த மாதிரி. மற்ற சிருஷ்டிகள்லாம் எல்லாமே கொடுத்துட்டு அந்த ஒரு பரிபூர்ணமான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்டே வைக்கிறார் இல்லையா? அதான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல. இப்ப ஆதாம் ஒரு தேவனுடைய சாயல், ஒரு பரிபூர்ணமான மனுஷன். பரிபூரணத்தை ஆதாம் அடைந்த பிறகு இப்ப தேவன் டெஸ்ட் வைக்கிறார். அதே போல தூதர்களுக்குரிய நிலைமை அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பரிபூரணத்திற்கு அவர்கள் வந்த பிறகு நோவா பீரியட்ல தான் அவங்களுக்கு டெஸ்ட் இல்லையா? ஆனா புது சிருஷ்டிக்கு அப்படி இல்லை. அந்த பரிபூரணமுக்கு தேவன் கொடுக்கறதே இல்லை புது சிருஷ்டி. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. ஏன் இல்ல, அதுக்கு முன்னாடியே டெஸ்ட் வச்சுட்டாரு. பரிசுத்தப்படணும். வேற வேற என்ன சொல்லலாம்? இப்ப அந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் வச்சா நல்லா இருக்கும். கரெக்டா அவங்க அது ஒரு இது எல்லாமே கொடுத்தாச்சு. இப்ப டெஸ்ட் அப்படின்னு. ஆனா புது சிருஷ்டிக்கு அப்படி இல்லை. அந்த ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட் வச்சாரு. ஏன்? நான் ஆன்சரே சொல்லிட்டேனே. இப்ப பாத்தீங்களா? இப்ப புது சிருஷ்டிக்கு டெஸ்ட் கொடுத்தா தான் அவங்க பரிசுத்தமாக்கப்பட முடியும். வேற பொண்ணு எப்படி நம்ம புடமிடுவது போல, புடமிட்டால் சுத்தமாக்குவது போல, பாடுகள், கஷ்டங்கள், துன்பத்தின் வழியாக தான் நான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். வேற எப்படி சொல்லலாம்? ஏன்னா இப்ப நான் என்ன சொல்ல போறேன், இப்ப ஆதாம பெர்ஃபெக்டா எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆதாம் நிலைமைக்கு வந்தாச்சு. அதுதான் பூரண நிலை, பூரண மனிதன் ஆயிடுச்சா? ஏதாவது குறை இருக்கா? அதுக்கு முன்னாடி டெஸ்ட் இருந்துச்சா? இல்ல இல்ல. பூரணம் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட். ஏஞ்சல்ஸ் அவரை காற்றுகளாகவும் தூதர்களாகவும் இது அக்னிகளாகவும் படைச்சிட்டாரு. தூதர் நிலைமை கொடுத்தாச்சு. அப்புறமா தான் டெஸ்ட். அப்ப மெட்டீரியலைஸ் பாடியில் அவங்க இங்க பூமிக்கு வர முடியும், எல்லாமே இருக்குதா? இப்பதான் டெஸ்ட். ஆனா புது சிருஷ்டிக்கு இப்ப சொல்லுங்க, அந்த பழைய சுபாவத்திலிருந்து புது சுபாவத்துக்கு மாற வேண்டவர்களுக்கு. ஆனா விழுந்து போன அந்த மனுஷருக்கு தேவன் மறுபடியும் நம்மள அந்த புது சிருஷ்டியான ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுல அது போயிடுது. அந்த புது சிருஷ்டினால அது புதுசா இல்ல டெஸ்ட் ட்ரையல் இப்பயே வச்சாரு. அது பிரதர் நன்மை தீமை அறிவதற்காக வச்சிருக்காங்க. அது நம்ம மனுஷ சுபாவம் வேற எல்லாமே மறிச்சு உயிர்த்தா கூட மீண்டும் பாவம் பண்ண அவங்க போயிடுவாங்க. மறுபடியும் கூட சாவடிக்கிறது அவங்களோட அதிகாரம் இருக்குது. ஆனா புது சிருஷ்டிக்கு நிரந்தரமா அவங்களுக்கு சாவே வராதுன்றதுக்காக முன்னாடியே பரீட்சை வச்சு அவருக்கு திட்டவட்டமாக உட்கார்ந்து போயிட்டு ரீச் ஆயிட்டாரு. திட்டவட்டமாக அவரு முன்கூட்டியே அவர் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு பூரண நிலைமை கொடுத்துட்டா அழியாமைக்குள்ள போயிடுவாங்க. அழியாமைக்குள்ள போனதுக்கு அப்புறம் டெஸ்ட் வைக்க முடியுமா? அழியாமைக்குள்ள போயிட்டு டெஸ்ட் வச்சு அங்க என்னாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தேவனால என்ன பண்ண முடியாது, அவங்கள அழிக்க முடியாது. போறது ஒரு டெஸ்ட் தானே. அழியாமைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. பாத்தீங்களா? அது பூரணமா ஆகல அதுக்கு முன்னாடியே. ஏன்னாக்கா தேவன் அழியாமை கொடுத்துட்டா எழுதுமோ சொல்றாரு, அப்படி யாராச்சும் தேவன் பண்ணியிருந்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அழியாமை பெற்ற அக்கிரமக்காரர்களாக தெரிந்து கொண்டு இருப்பார்கள் சொல்றாரு. அவங்களை அழிக்க முடியாம போடு. இன்னைக்கு சாத்தானா அழிச்சிடலாம், ஏன்னா இன்னும் அழியாமை இல்லை அவனுக்கு, இம்மார்டல் பீயிங் தான். தூதர்களா அழிச்சிடலாம், மனுஷனா அழிச்சிடலாம். அதனால அவங்களுக்கு பூரணம் ஆனதுக்கு அப்புறமா டெஸ்ட் கொடுத்தாரு. நான் புது சிருஷ்டிக்கு அப்படி பண்ண முடியாது. அது பூரணம் ஆகிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட். அதுதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டிக்கு எல்லாமே புதுசா போகும். இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிதான் வச்சிருக்காரு. அதனாலதான் எல்லா டெஸ்ட் ட்ரையலும் இங்கே முடிக்கணும். வித்தியாசமா இருக்கும் இல்லையா? ஏன்னா அது சுவாபம், ஆவிக்குரிய சுவாபம் மகிமை நிலைமைக்கு போக போகுது இல்லையா? பரலோகம் வாசஸ்தலம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டிக்கு இந்த மாம்சத்துல போட்டிருக்கும் போது அது ஒரு பெரிய டெஸ்ட்.
பெரிய ட்ரையல், பெரிய டெஸ்ட். அது எதுல? மாம்சத்துல போகும். இப்போ மாம்சத்தை எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா தான் புது சிருஷ்டி வளர்ச்சி அடையும். மாம்சத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது போயிட்டாக்கா சொல்லுங்க. நியாய தீர்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தான். கரெக்ட். நியாய தீர்ப்பு இப்போ நம்மளுக்கு மாத்திரம் என்ன பண்ணுகிறார்? நியாய தீர்ப்பை தேவன் வச்சிருக்கிறார். இங்க நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். இன்னொருத்தர் கூட நியாய தீர்ப்பு வச்சுட்டாரு. யாருக்கு? கரெக்ட், வெரி குட். ஏஞ்சல்ஸ்க்கும் இங்க நியாய தீர்ப்பு வச்சுட்டு இருக்காரு. தனி மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு இங்க இல்லை, 1000 வருஷத்துல தான். ஆனா வேற அமைப்புகளுக்கு இப்ப என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு இருக்குது. அமைப்புகளுக்கு ஏன்னா சொசைட்டி நிறைய அமைப்புகள் இருக்குல்ல. இப்போ பேப்பர்சி ஒரு அமைப்பு, அது அர்மகதோன்ல அந்த அமைப்பு அடைய போகுது இல்லையா? இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் போயிடும். தனி மனிதர்களுக்கான எந்த ஒரு இது தீர்ப்பு இங்க இல்லை. அது தேவனுடைய ராஜ்யத்துல. ஆனா சபைக்கு இப்போ நமக்கு தனி மனிதர்களுக்கான தீர்ப்பு போயிட்டு இருக்குது. அதே போல ஏஞ்சல்ஸ், ஃபாலன் ஏஞ்சல், அவங்களுக்கு தனித்தனியான ஒரு தீர்ப்பு இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு என்ன இருக்குது? தீர்ப்பு கிடைச்சிடும் அவங்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அதுதான் அவங்களுக்கு தீர்ப்பு. அப்படித்தான் வாழணும். அப்படி வாழ்ந்தாங்க, அதே மாதிரி மனம் திரும்பிக்கிட்டாங்கன்னா, இல்லைனாக்கா அழிவு தேவன் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இப்ப நமக்கு தேவன் வச்சுட்டு இருக்கிறார். இங்கே நாம இந்த தீர்ப்புல நம்ம இருக்கிறோங்கிறத மைண்ட்ல நம்ம வைக்கணும். எல்லாத்தையுமே நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும். இப்ப நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் ஆசாரியன் வந்து ஊழியம் செய்யும் போது அந்த ஒரு பலியின் உடை போட்டிருப்பார். எப்போ வரைக்கும்? பலி முடிக்கிற வரைக்கும். ஆரோன் தான். நம்ம கூட இப்ப நம்ம எந்த உடையில் இருக்கிறோம்? நம்ம பலியின் உடை, ஒயிட் ட்ரெஸ் போட்டுப்பாரு, சணல் நூல் வஸ்திரம் போட்டிருப்பாரு. அது பலியின் உடை. பலி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மகிமையின் உடையை போடுவார். ஆமா, அது போட்டுட்டு தான் வெளியில வந்து ஜனங்களை என்ன பண்ணுவாரு? பிளஸ் பண்ணுவார். சரிங்களா? அந்த மகிமை. ஸோ நம்ம இப்ப மகிமையின் உடையில, பலியின் உடையில நம்ம, அது சுவிசேஷ யுகம். சுவிசேஷ யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ள போவோம். மகா பரிசுத்தம். மகா பரிசுத்தம் போயிட்டு செலுத்தி முடிச்சுட்டு பலியெல்லாம் செலுத்தி ரத்தத்தெல்லாம் போனால் அப்புறமா தான் என்ன பண்ணுவோம்? மகிமையின் உடை தரித்து நம்ம பூமிக்கு வருவோம். ஒரு நாள் பூமிக்கு வரமா இல்லையா? கண்டிப்பா அவருடைய ஆலயம் பூமிக்கு வரும். அவங்களுடைய கைடன்ஸ் தான் போக போகுது 1000 இயர்ஸ். அப்போ மகிமையில நம்ம இருப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு அந்த பலியின் உடை தான் நம்ம. இதெல்லாமே ஆசாரியத்துவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா டோட்டலா எல்லா பாடங்களும் நமக்குள்ள அடங்கிருச்சு. ஸோ இது ஆரோனிக் அப்படின்னு சொல்லும்போது ஆரோனுடைய ஆசாரியத்துவம் நமக்கு இங்க ஆயிடுச்சு. ஆனா ஆரோனை காட்டிலும் நம்மளது மெல்கிசேதேக்கின் முறை என்று சொல்லிட்டார். பாத்தீங்களா? மெல்கிசேதேக்கின் முறை. ஏன்னாக்கா இப்போ ஆரோன் சொன்னா ஆரோனுடைய சந்ததியில வரணும். நம்ம அப்படி வரல. சரிங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் கூட மெல்கிசேதேக்கின் முறையில வந்துட்டார். அவரு அவர் ராஜரீக ஆசாரியர், ராஜாவாகவும் ஆசாரியனாகவும். ஸோ அந்த முறையில நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு. ஓகே, சரி. அடுத்த டாபிக் வந்து ஏபேல், ஆபேல் என்கிற ஒரு தலைப்பு. ஸோ ஆபேல் என்கிற தலைப்பு வந்து நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு நமக்கு இது ஒரு நம்மளோட டைம் முடிஞ்சிச்சு. சுப்ரியமானவர்களே, இதுல இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள், வேற சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா நீங்க கேட்கலாம். கேளுங்க. நாலு 4 குவார்டர் மார்க், 4 காற்பங்கு. யார் அன்பு செய்கிறது? எப்படி? ஒன்று வந்து உலகத்தாருக்கு, ரெண்டாவது நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறவங்கள அன்பு செய்கிறது, மூன்றாவது எல்லாத்துக்கும் மேலாக தேவனையும் இயேசு கிறிஸ்துக்கு அன்பு செய்கிறது. அவ்வளோதானே? ஃபர்ஸ்ட் குவார்டர் மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் வந்துட்டு பிதாவாகிய தேவன் மேல வைக்கிற அன்பு. அது அதான் நார்மலா ஜாஸ்தி வருது. அது எல்லாருக்கும் எல்லாம் இது வந்து எல்லாம் ஈக்குவல் தான். ஸோ அதுல நீங்க பிதாவாகிய தேவன் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிதாவாகிய தேவனை பார்த்து நம்ம அன்பு செய்யறதுக்கு நமக்கு ரெடி எப்போதுமே. ஆமாம். அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது, ஃபர்ஸ்ட் பிதாவை நீங்க அறிஞ்சிக்கும் போது கண்டிப்பா நீங்க அன்பு செய்றீங்க. ஆனா அவருடைய திட்டத்தில் தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாருன்னு சொல்லும்போது அவருக்கு காமிக்கிற அதே அன்பு நீங்க யாருக்கு காமிப்பீங்க? இயேசு கிறிஸ்துக்கும் வந்துடும். இங்க என்ன வித்தியாசம் இருக்கா? இல்லை. அதுதான் அந்த ஓட்ட பந்தய சாலையினுடைய பாதி முடிஞ்சிச்சு. அதுக்கு பிற்பாடு இவங்க 2 பேருக்கும், அதுக்கு பிற்பாடு உலகத்தாருக்கும் இல்ல நம்ம சகோதர அன்பு, ரெண்டாவது நம்ம எதிரிகளை நேசிக்கிறது. அது அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது இப்ப சகோதர அன்பு. சகோதரனை
ஏன்னா இதுக்கு ஒரு கஷ்டமான வேலை. ஏன்? சகோதரனை நேசிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்? கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரர்களை நேசிக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை. அவர் பிரதர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நெறைய பேர் பைபிள் ஸ்டூடண்ட் இந்த குவார்ட்டர் மார்க்க கிராஸ் பண்ண முடியாம ஸ்டக் ஆயி நிக்கிறாங்கன்னு சொல்றாரு. பிரதர் எழுதும்போது. அதுக்கப்புறம் தான் அது என்னான்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல வால்யூம்ல எழுதும்போது. இல்லையா? என்னது? ஏன் ஸ்டக் ஆயி நிக்கிறோம்? ஸ்டக் ஆயிடுறோங்க. நம்ப கரெக்ட்டா இருக்கிறோம். அப்படின்னு சரி ஓகே. ஃபால்ட் ஃபைண்டிங். ஆ? ஃபால்ட் ஃபைண்டிங். குறை கண்டுபிடி. ஃபால்ட் ஃபைண்டிங். வேற? ஏன்? அ. தேவனுடைய எல்லா வார்த்தைகளும் அவங்களுக்கு அப்ளை பண்ணிடுறோம். நமக்கு அப்ளை பண்றது கரெக்ட். இப்ப தேவனுடைய வார்த்தை வந்துட்டு தேவன் தருதுங்க. ஆ. இப்போ நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தராரு. அது வந்து நம்மளுக்குன்னு எடுத்துக்காம அடுத்தவங்களுக்கு ஆமா. நம்போ ஓகே. சரி இதுல நீங்க முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால, எப்போதுமே நம்பளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ப்ராப்ளம் நம்பளுக்குள்ள. என்னன்னா, அடுத்தவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய பலவீனங்கள் தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா. அதுதான். பைபிள் ஸ்டூடண்ட் நம்ம எல்லாம் சகோதரர்கள். நான் அவர பார்த்தோன்னா, அவருடைய பலவீனம் தான் ஃபர்ஸ்ட் என் கண்ணு முன்னாடி வந்தது. ஓ! இவரா? அது பெரிய டிராபேக் அது. அதனால தான் நமக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, சகோதரர்ல நீங்க எப்படி பார்க்கணும்? அப்படி சொல்லும்போது ஒரு க்ளூ குடுக்குறாரு நமக்கு நானு. பாருங்க, நீங்க வந்து தூரத்துல இருந்து நம்ம வந்து ஊட்டிக்கெல்லாம் போனா சீனரி பார்க்குறோம், மலைகள்லாம் பார்க்குறோம். மலைகள்லாம் தூரத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குது? நல்லா பச்சை பசேல்னு நல்லா அழகா இருக்குல்ல? அத நீங்க அந்த மலைக்குள்ளேயே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? ஏன் தூரத்துல பார்க்கும்போது இப்படி பச்சை இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே காஞ்சு போன செடியும், கல்லும், முள்ளும் இல்லைங்களா? என்ன இப்படி இருக்குது? தூரத்துல பார்த்தா தெரியுமா என்னாச்சும்? தூரத்துல பார்த்தா அழகா இருந்துச்சா? ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சா? ஒரு பச்சை மலை மாதிரி இருந்துச்சா? அப்படிதான் சகோதரர்கள். இதே நீங்க இந்த சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, நீங்க சத்தியத்த கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு சகோதரர்லாம் சேர்ந்து ஒரு சபை இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்ளோ நல்ல ட்ரூத்தா இருக்குது. இந்த மாதிரி சகோதரர்லாம் சேர்ந்து ஒரு சபை இருந்தா, நான் வரலாமா அந்த சபைக்கு? இப்பலாம் வர முடியாது. எல்லாம் முடிக்கணும். அப்பதான் கூட்டு போகணும். அப்ப பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்துச்சு. இல்லையா? ஆக்சுவலா அப்படி இருந்துச்சு இல்லையா? அது பக்கத்துல வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுது நம்மளுக்கு? அதனால பக்கத்துல வந்து பார்க்கவே கூடாதாம்மா. என்ன சொல்றாருனாக்கா, சில நேரங்கள்ல வந்து நம்ம மைண்ட்ல ஒரு இது இருக்கும். நம்ம சகோதரர் மேல நம்ம ஒரு இது வச்சிருப்போம். இது பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து ரியலா நடந்தது. ஒரு சகோதரர் வந்து ஆன்லைன்ல தான் சப்ஜெக்ட் கேட்டுக்கிறாரு. ஆன்லைன்ல சப்ஜெக்ட் கேட்டு கேட்டு எல்லாம் ஆயிடுச்சு. அவரு ஒரு சப்ஜெக்ட் முடியிற சமயத்துல அந்த பிரதர் வந்து இருக்கு கிளாஸ் எடுத்திருந்தவரு, இந்த மாரி வரக்கூடிய இந்த டேட்ல உங்க ஊர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி கன்வென்ஷன் நடக்குது. ஸோ எல்லா பைபிள் ஸ்டூடண்ட் வருவாங்க. நீங்க வந்துருங்க. ஐயோ! என்ன இந்த மாதிரி ஒரு ஆஃபர் குடுத்துட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா எல்லாரையும் பைபிள் ஸ்டூடண்ட் பாருங்க. இதுவரைக்கும் ஆன்லைன்ல தான் நான் கேட்டுக்கிறேன். அப்ப இந்த சத்தியத்துல ஒரு சபையா? எப்படி இருப்பாங்க அவங்கலாம் செயிண்ட்டுங்க என்னப்பா அப்படின்னா. அப்புறமா இவரு அதுக்கு பிரிப்பேர் ஆயிருக்காரு பாருங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டுருக்காரு. என்ன மாரி ட்ரெஸ் போடணும், என்ன இது போடணும், எப்படி எல்லாம் இது பண்ணி, அவங்களெல்லாம் மீட் பண்ணா எப்படி இருக்கும்? எல்லாரையும் ஒரு ஹக் பண்ணி கட்டி புடிச்சிட வேண்டியது நம்ப என்னப்பா ச்சே! நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து அந்த நாள் வந்துச்சாம். வந்தவுடனே இவரு சொன்ன மாரி சூட் கோட்லாம் போட்டுக்கின்னு எல்லாம் போட்டாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பேக்லாம் எடுத்துன்னு வண்டி வந்துச்சு. வண்டியில ஏறி உட்காந்தாச்சு. அப்ப அதே நெனப்புல போறாரு. போனோன்ன நம்ம நல்லா இது பண்ணலாம். சகோதரர் என்ன இந்த மாரி ஒரு மீட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு. வந்து பக்கத்துல பஸ் வந்து பக்கத்துல வந்துச்சு. பக்கத்துல வர 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 மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்ன பின்ன தெரியாதவங்க இருக்காங்களே. சடனா நம்ம போய் ஏதாச்சும் கட்டி புடிச்சு, அவங்க நம்மள தப்பா நெனச்சு மிஸ்டேக் ஆயிருவோம். அதனால யாரையும் கட்டி பிடிக்க வேண்டாம். சும்மா இருந்துரலாம். மைண்ட் மாறிடுச்சாம்.
அவரும் போயிட்டு இறங்கிட்டு இருக்கிறாரு. இறங்கிட்டு கன்வென்ஷன் ஹால்கிட்ட போனாக்கா ஃபுல்லா காலியா இருக்குதா. யாரோ ஒருத்தர் 2 பேர் இப்படி அப்படி போயிட்டு இருக்காங்களாம். இவர் யாருன்னு தெரியாதே. சரி அப்படி இப்படி சரி போலாம். கன்வென்ஷன் ஹால்லாம் க்ளோஸ் ஆகுது. உள்ள இருக்கிறாங்க எல்லாரும். போனோம்னா அமைதியா ஏதோ சீட் கிடைச்சுன்னா பேசாம போய் உட்காந்துடலாம். தேவையில்லாத வேலைகள் நம்ம பண்ண வேண்டாம். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணாராம். டோரை ஓப்பன் பண்ண உடனே அவங்கெல்லாம் வந்து இவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு அடட இந்த ஜனங்கள் தப்பா நினைச்சிட்டே நம்ம. அந்த மாதிரி எல்லா பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம மாத்திரம் அவங்க மேல அன்பு காமிக்கணும் இல்ல. மற்றவங்க கூட இப்போ ஒருத்தர் ட்ரூத் கேட்டு வராரு அப்படின்னு சொன்னா நம்ம எந்த வரவேற்கிறோம்? அந்த மனுஷன் தான். அது அங்கதான் இருக்கணும். அதுக்கப்புறம் பர்சனல் விஷயங்கள்ல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாமே மாம்சத்துல இருக்கிறாங்க. மாம்சத்தை ஜெயம் கொள்வது நம்ம இங்க எல்லாம் வந்திருக்கிறோம். அது ஓடும். அது வந்து மரண பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது டெஸ்ட் ட்ரையல் போயிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் ட்ரையல்ல போய் நம்ம உள்ள பூந்து இல்லையா? அது நம்ம அலெக்சாண்டர் கூட இருந்தவர். ஏன்னா அலெக்சாண்டர் தி கிரேட்ன்ட்டு சொல்றாங்க இல்லையா? பிரதர் எழுதும்போது அது சொல்றாரு. அலெக்சாண்டர் கூட இருந்த அந்த 100க்கு அதிபதி அவனுக்கு சீசர். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, உன்னெல்லாம் வந்து எப்படி கிரேட்ன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்றான். ஏன் உன் ஒரு நாள் நீ ஃபீவர்ல படுத்துருக்கும் போது ஒரு டேப்லெட் எடுத்து உனக்கு வாயில போட முடியல. அன்னைக்கு சுடு தண்ணி கூட நான் தான் உனக்கு எடுத்து கொடுத்தேன் பக்கத்துல. ஒரு நாள் நீ தண்ணிக்கு ஒரு நீச்சல் அடிக்கிறன்னு உள்ள போயிட்டு மூழ்கிட்டு அன்னைக்கு நான் தான் உன் தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அன்னைக்கு நான் மாத்திரம் விட்டுருந்தேன்னாக்கா போயிருப்பேன் நீ. உன்னெல்லாம் கிரேட்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. அந்த மாதிரி கூட இருக்கிறவருக்கு அவருடைய பலவீனங்கள்லாம் பார்க்கும்போது கிரேட்ன்னு சொல்ல முடியாது. அதனால சகோதரர் எப்போதுமே தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணும். அப்பதான் நீங்க இந்த 3rd குவார்டர் மார்க்கை கிராஸ் பண்ண முடியும். இல்லைன்னா 3rd குவார்டர் மார்க் கிராஸ் பண்ண உங்களால அவங்களுக்கு அன்பு செய்ய முடியாது. நீங்க துவக்கத்துல எப்படி மைண்ட் செட்டப்ல இருந்தீங்களோ அவங்கள பார்த்தா அவங்க தேவனுடைய பிள்ளைங்க அதே மெயின்டைன் பண்ணும். நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். அவங்களுடைய டெஸ்ட் ட்ரையல் அது அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. அவங்க அதை வெற்றி பெற்று வருவாங்க. ஆனா நமக்கு அவங்க எல்லாமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். அதே மெயின்டைன் பண்ணும். நீங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க நம்ம சப்ஜெக்ட் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம கூட மேடையில் பேசும்போது ரசல் பிரதர் இந்த சப்ஜெக்ட்ல எழுதிக்கிற பாருங்க. இதுல எங்கேயுமே நம்மளை பத்தி பேசும்போது நாமெல்லாம் என்ன மாதிரி ஜனங்க, மோசமானவங்க நம்மலாம் இந்த அழைப்பு வந்துக்கிறோம், நம்ம எப்படி நம்ம திங்க் பண்றோம், நம்மலாம் இதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரா? ஒரு வார்த்தை வராது. அப்படி நம்ம we are saint, நம்மலாம் செயின்ட், பரிசுத்தவான்கள். தேவன் நம்ம அழைத்திருக்கார். இப்படித்தான் பேசிட்டு போவார் தவிர்த்து கீழான வார்த்தைகளோ இல்லை நம்ம மோசமான அந்த நிலைமையில அப்படி சொல்லவே மாட்டார். எந்த சப்ஜெக்ட் எந்த வார்த்தை அப்படி வராது. அதெல்லாம் நம்ம வந்து இங்க கவனிக்கணும். சப்ஜெக்ட் எதுனா நீங்க பாருங்க. ஏன்னா நான் சொந்தமா பேசும்போது நான் வேணா பேசிடலாம். ஆனா சப்ஜெக்ட் அப்படி இருக்காது. அவங்க எல்லாம் பரிசுத்தவான்ட்ட பேசுற மாதிரியே தான் பேசுவாங்க. எல்லாருமே செயின்ட்லி கிளாஸ் பீப்புள். அவங்களாம் தேவன் பிதாவாக்கி தேவன் இப்ப நீங்க யோசிங்க. இப்ப அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க ஃபுல்லா வீட்டுக்கு போனீங்கன்னா கருவாடுலாம் காய போட்டு மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க மாட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் யூனிவர்ஸ்க்கு கிங். அவர் வந்து பிரின்ஸ், யூனிவர்ஸ்க்கு ஒரே பேரான குமாரன், செல்லப்பிள்ளையா இருந்தாரு. அவர் இந்த பூமியில வந்து ஃப்ரெண்டு யாருனாக்கா தேவன் வந்து இவங்கள தான் செலக்ட் பண்ணி கொடுத்தா. அவங்க தான் ஃப்ரெண்டு. அவங்க தான் அவங்க கொடுத்தா நீங்க எப்படி இருக்கும்? அப்படி ஜீசஸ் பார்த்துருந்தாருன்னா ஏங்க ஏரோது இருந்தாரு, இவரு இருந்தாரு இல்லையா? நல்ல நல்ல ராஜாங்க அவங்கள விட்டு நம்ம இந்த மாதிரி அரண்மனையில் இருந்தாங்க. தேவனை என்ன இப்படி இந்த மாதிரி ஃப்ரெண்டு கொடுத்துட்டீங்கன்னு. வீடு இல்லை தலை எல்லாம் வெளியில அங்கி போட்டுருக்காங்களே அதையும் இப்படி மேலே போட்டு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஜனங்க அப்படி அங்க தரையில படுத்து தூங்கிக்குவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு. தேவன் அப்படிதான் செலக்ட் பண்ண. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாரு அவங்கள? பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்ன பெரிய ஸ்லாக்கியம், கிருபை. பேதுரு நீ இதை சொல்ல மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்த பிதாவே அதை உனக்கு வெளிப்படுத்த. அதைத்தான் பார்க்கிறாரு. நம்மளும் அப்படிதான் பார்க்கணும் எல்லாருமே. அதுதான் நமக்கு வெற்றி. அது 3rd குவார்டர் மார்க்.
அது நீங்க கடந்துட்டீங்கன்னா தான் நம்முடைய பகைவர்கள், உலகம் எல்லாம் ஒண்ணுதான். அது 4th. அதுல நம்ம வெற்றி பெற்றோம்னா, ஒரு ஒரு நாளும் இது 4லயுமே டெஸ்ட் வரும். நிக்கணும், 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 மரணம் வரை நிக்கணும். அதான் 4. சொல்லுங்க. பாயிண்ட் சொன்னீங்க சார். அது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம மெயின்டைன் பண்றது அப்படின்னு. ஆனா தேவன் வந்து நம்மளுக்கு அவங்க குறைகள் என்ன, குற்றங்கள் எல்லாம் என்ன ஏது நம்ம பழகும்போது எல்லாம் தெரிய வச்சிருவாரு தேவதர். தேவனுடைய வசனத்தை வச்சும், அவங்க நடவடிக்கை வச்சும் எல்லாமே தெரியும். பட் நம்ம வந்துட்டு தெரியாம மெயின்டைன் பண்ண எனக்கு புரிஞ்சது சொல்றேன். தெரியாம மெயின்டைன் பண்ண முடியாது. அத வந்து சகிச்சுக்கின்னு நம்ம அவங்கள வந்துட்டு துன்பப்படுத்தாம தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதோ, அதன்படி தான் கரெக்ட். இது பண்ண முடியல. நம்ம வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுதான் அங்க சொல்ல வர்றது. பாருங்க, இப்ப அன்பு அயோக்கியமானதை செய்யாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அன்மேனர்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்பு நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி, அப்படியே இவர் பேச்சு கேட்காம இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாம டோர் திறந்து அப்படியே வீட்டுக்குள்ள போயிருது இல்ல. இல்லையா? அது அன்பு கிடையாது. டோர்னா நாக் பண்ணணும். நான் வரட்டுமா? அது வந்து அது மேனர்ஸ். அன்பு வந்து அன்மேனரா நடக்காது. நம்ம கூட அதேதான். அதனால தான் எப்போதுமே நீங்க பாருங்க வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து பிரதர் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அண்ணா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீங்க உள்ள போயிட்டீங்க. பச்சை மலத்த தூரத்துல பார்க்கணும். நீங்க பிரதர், சிஸ்டர்னா அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சிஸ்டர்ன்னு சொல்லும்போது, அது ஒரு பரிசுத்தத்தை மெயின்டெயின் பண்ணும். இதெல்லாம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு சொல்லிக் குடுத்தாரு. அதே அக்கா அப்படின்னா அவங்க தம்பின்னு சொன்னாங்கன்னாக்கா, உள்ள வந்துருவாங்க. பெர்சனல் மேட்டருக்குள்ள வந்துருவாங்க. போக்கூடாது. அது நம்ம வேலை இல்ல. நீங்க அப்படி போனீங்கனாலே எல்லாரும் மாம்சத்துல இருக்கிறோம். அப்ப நமக்கு வந்துட்டு அவங்கள நேசிக்க முடியாம ஆயிடும். அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நம்ம தான் ஃபெயிலியர் ஆகுது. நம்மனால தான் கிராஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இத மெயின்டெயின் பண்ணணும். க்ளோஸ்ர் தேவையில்ல நம்ம. அவர் சகோதரர். அதுல தான் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். எப்போதுமே பாருங்க, இன்னைக்கு நமக்கு நீங்க நல்லா அந்த 2 அந்த பாயிண்ட் 2 டயகிராம் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க ஒரு இது மாதிரி. நீங்க அத இன்னைக்கு எடுத்து படிச்சு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் மெமோரியல் மெடிடேஷன். இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபித்தார்? எதற்காக ஜெபிக்கவில்லை? 2 தலைப்பு இருக்குது. அது நீங்க எடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க நம்ம வந்துட்டு ஒரு நல்ல சமுதாயமாக நாம இருக்க வேண்டும். ஒரு சொசைட்டியா நம்ம இருந்து, சகோதரர்களா நம்ம ஒரு குடும்பமா இருந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செஞ்சு, நம்ம தனியா ஒரு செட்டு, நம்ம ஒரு கோட்ரஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு, நம்ம எல்லாம் அங்க வாசம் பண்ணிட்டு, மெடிக்கல் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு, இல்லையா? நம்மளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு செட் நம்ம உலகத்தில் நம்ம இப்படி இருக்கலாம். அதற்காக அவர் ஜெபிக்கவில்லை. அப்படி அவர் பண்ணியிருந்தார்னா, அவருடைய ஞானத்துக்கு என்ன மாதிரியான சொசைட்டி ரெடி பண்ணியிருப்பாரு? என்ன மாதிரியான காலேஜ் ரெடி பண்ணியிருப்பாரு? அவர் ஒரு காலேஜ் நடத்தியிருந்தார்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜ் எப்படி இருந்திருக்கும்? இல்லையா? அது அவர் செய்யல. நம்மளுது அந்த வேலை கிடையாது. பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணா அப்படி அதற்காக அவர் ஜெபிக்கவில்லை. அவர் ஜெபிச்சது எது? இந்த பக்கம் போட்டுக்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இதுக்காக ஜெபிக்கல, இதுக்காக ஜெபிக்கல, இதுக்காக ஜெபிக்கல, அப்படி வரும் அது. அது கிட்டத்தட்ட ஒரு 40 போகும். இந்த பக்கம் அப்படி போகுது. அது நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது நான் இது உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த டாபிக்ல எதற்காக ஜெபித்தார், எதற்காக ஜெபிக்கவில்லை. இது நீங்க பார்த்துக்கணும். அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம் அது. அப்படி இருந்தா நம்ம இந்த குவார்டர் மார்க் ஈஸியா கிராஸ் பண்ணணும். 1 கொரிந்தியர் 13 படிச்சாங்க. அதை ஃபாலோ பண்ணா என்ன இந்த குவார்டர் மார்க் தாண்டலாம். இப்படி வைங்க மைக். நேரா 1 கொரிந்தியர் 13 இருக்குதா? அதை ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணா இந்த குவார்டர் மார்க் தாண்டலாம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி சொல்லிக்காருங்களா? ஆமா. அந்த அன்பெல்லாம் நம்ம அதை ஃபுல்லாக கடைபிடிச்சாக்கா குவார்டர் மார்க்கை தாண்டி வரலாம் இல்லைங்களா? குவார்டர் மார்க் தான் இல்ல. அது அன்பு பத்தின அந்த கேரக்டர் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டே போறோம். அது டெவலப் பண்ணாக்கா நம்ம ஆமா டெவலப் பண்ணோம்னா ஒரு கட்டத்தில் வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் நான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா நீங்க முடிக்கல. ஏன்னா இன்னைக்கு நீங்க அப்படி தெரியுது, நாளைக்கு உங்களுக்கு அதே டெஸ்ட் இருக்குது. நாளைக்கு நீங்க விழுந்துடலாம். அதனால மரணம் வரை நீங்க என்ன பண்ணணும்? அதை கொரிந்தியர் 13 இருக்கு இல்லையா? அது மரணம் வரை நீங்க செய்யணும். அந்த குவார்டர் மார்க் முடிச்சிடலாம்.
அப்படி இல்லை, அப்படி இல்லை. இப்போ நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு தான் நீங்க ரீச் ஆயிருக்கீங்க. நாளைக்கு திருப்பி உங்களுக்கு டெஸ்ட் வரும். இப்ப நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதுல நீங்க நிக்கணும், நிலைச்சு நிக்கணும். நீங்க அந்த நிலைமைக்கு போயிட்டீங்க, மைண்ட் செட்டப் வந்துருச்சு. அதுல இருந்து டவுன் ஆகக்கூடாது. அதனாலதான் நீங்க நிக்கிறது, அதுல நீங்க நிலைச்சு நிக்கிறது தான் உங்களுக்கு டெஸ்ட். அதனால தேவன் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க போய் அந்த சேர்ற வரைக்கும் தேவன் என்கரேஜ் பண்ணுவார் உங்களை. தட்டுவாங்களா? கை தட்டுவாங்களா? கமான் 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 சொல்றாங்களா? இன்னும் கொஞ்சம் தான், ஓடியா 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 எல்லாம். அது வரைக்கும் தேவன் என்கரேஜ் பண்ணுவார். நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இல்லையா? உற்சாகப்படுத்துவாரு. நம்ம போய் எப்போ மார்க்கை ரீச் பண்ணிட்டோமோ அப்போ தேவன் நம்ம கையிலே கொடுத்துருவார். இதுக்கப்புறம் இதுல நிக்கிறதும் நிக்காம போறதும் உங்க கையில விட்டுடுவார். அப்பதான் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் சோதனை ஸ்டார்ட் ஆகும். நம்ம இதுல நிக்க முடியாத பேக் அடிக்கிறதுக்கு நம்ம சகோதர அன்பு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா திருப்பி சகோதரர் மேல நமக்கு கோவம் வந்துட்டோம். திருப்பி குவார்டர் மார்க் பின்னாடி வந்துட்டோம். திருப்பியும் சகோதரன் நீ நேசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது பெரிய சம்டைம்ஸ் நம்ம விட்டு ஓடிய போடும். இந்த சபையை வேண்டாம் பண்ற மாதிரி. ஏன்? ஏன்னா நம்ம ஒரு காலத்துல ஜெயிச்ச நம்ம தோத்துட்டு இருக்கோம். பிசாசு சோதனை நிறைய இருக்குது. அதுவும் சோதனைகள் ஜாஸ்தி இருக்கு. அப்போ தேவனை உற்சாகப்படுத்துறது இல்லை, நம்ம கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். நீங்க இப்ப நின்று காமிங்க, நிரூபிச்சு காமிங்க. 4 குவார்டர் மார்க் முடிச்சீங்கன்னா 4 குவார்டர் மார்க் நான் முடிச்சிட்டேன்னு நீங்க நிரூபிக்கணும். இப்ப எப்போ? எது வரைக்கும்? இன்னைக்கு இல்ல, மரணம் வரை. அதுதான் டெஸ்ட் நமக்கு. அது கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஓகே, சரி, நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம ஜெபம் செய்து நம்ம முடியும். சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு இப்போ வசனம் கூட சொல்லுங்க. ஒருத்தர் வந்துட்டு பரம ஈவ தேவனுடைய எல்லாத்தையும் ருசிச்சு அறிஞ்சு எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறமா கண்டிப்பா அதுக்கப்புறமா தான் அவங்க நிலைச்சு நிக்கணும். ஒருத்தர் வந்துட்டு சத்தியத்துல வந்துட்டு அவங்களுக்கு அப்பயே டெஸ்ட் வந்துருது, அந்த டெஸ்ட் வருதான்லாம் இல்ல. அவங்க எல்லா பரமையெல்லாம் ருசிச்சு பார்த்த பிறகு அப்புறமா தான் அந்த ஒரு கண்டிப்பா டெஸ்ட். அப்போ அப்ப ஜீவனா மரணமா நம்ம கையில தான். சரி, நம்ம ஜெபம் செய்து முடிக்கலாம்.